வணக்கம் பிள்ளை. அடிக்கடி கால் இல்லாத சிறுமியோட வீட்டுக்கு தபால் கொண்டு போன தபால்காரர் தன்னுடைய மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த ஊர்லயே வேலை வேண்டாம், என்னை வேற ஒரு ஊருக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் அதிகாரிகிட்ட போய் கெஞ்சி அழுதுருக்காரு. மேல் அதிகாரியும் அதற்கான காரணத்தை கேட்டு அதிர்ந்து போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தபால்காரர் ஒரு கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டோட கதவை தட்டுறாரு. உள்ள இருந்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது. உடனே சரி இவருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு, யாருமே வரல. உடனே இவருக்கு கோபம் ஆயிடுச்சு. தபால்காரர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சீக்கிரமா கடிதத்தை வாங்கிட்டு போ, நான் என்ன உன் வீட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன், நான் இன்னும் எத்தனை வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த குழந்தையோட சத்தம் தான் கேக்குது. ஐயா நீங்க அந்த கடிதத்தை கதவுக்கு அடியில வச்சுட்டு போயிருங்க, நான் மெதுவா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரல் கேக்குது. உடனே தபால்காரர் சொல்றாரு, இல்ல இது ரிஜிஸ்டர் போஸ்ட், இது பதிவு செய்யப்பட்ட கடிதம், அதனால அவனுடைய ஒப்புதல் தேவை, அவனுடைய கையெழுத்து தேவை, அதனால சீக்கிரமா வாமா, நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றேமா அப்படின்னு சொல்லி இவர் வெளியே நின்று கத்துறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட கதவே திறக்குது. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த தபால்காரர் செம்ம எரிச்சலா இருந்தாரு. ஆனா அந்த கதவை திறந்த பெண்ணை பார்த்ததுமே அவர் வாய் அடிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த கடிதத்தை வாங்க வந்தது ஒரு கால் இல்லாத ஒரு சிறுமி. அந்த சிறுமியை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப மன வருந்தி போயிட்டாரு. சார் இந்த பெண்ணால எப்படி சீக்கிரமா வர முடியும், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு போல, நான் வர ஏன்னு சொல்லி கத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் மன வருந்தி அந்த சிறுமிக்கு முன்னாடி மண்டிட்டு அந்த கடிதத்தை கொடுத்து அந்த சிறுமி கிட்ட ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு அமைதியான முறையில அந்த வீட்டை விட்டு ரொம்ப மன வருத்தத்தோட திரும்பி வந்தார். இப்படியே நாட்களும் சொல்லிச்சு. தபால்காரரும் அடிக்கடி அந்த சிறுமியோட வீட்டிற்கு கடிதம் கொடுக்கும் போதெல்லாம் கதவு திறக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி ரொம்ப அமைதியான முறையில காத்திருந்து அந்த பெண்ணுகிட்ட அந்த சிறுமியை கொடுத்துட்டு அந்த சிறுமி கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்துட்டு தான் போவாரு. இதுவே ஒரு வழக்கமா இருந்துச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் தீபாவளி பண்டிகை வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி அந்த தபால்காரர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால் கொடுக்க வந்திருக்காரு. அப்போ அந்த சிறுமி அந்த தபால்காரரை கவனிச்சிருக்கு. அந்த தபால்காரர் வெறும் காலோட அந்த சிறுமியோட வீட்டுக்கு தபால் கொடுக்க வந்திருக்காரு. அந்த சிறுமி தபாலை வாங்கிட்டு அந்த நபரை வெறுங்கால வரதை கவனிச்சிருக்காங்க. அந்த டைம்ல மழையும் பெஞ்சிருக்கு. அவர் மலையில நனைஞ்சுக்கிட்டு வந்ததால அவருடைய கால் தடம் அவங்க வீட்டோட சோர்ல தரையில பதிஞ்சிருந்துச்சு. உடனே அந்த சிறுமி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கால் தடத்தை வச்சு அவருடைய செருப்பு, அவருக்கு ஒரு செருப்பு வாங்கினா எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அளவெடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால்காரர் தீபாவளி பண்டிகை நெருங்கும் போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தபால் கொடுக்கும்போது அந்த பெண் அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட மாமா இது என்னுடைய தீபாவளி பரிசு, இது உங்களுக்கு தான், நான் வாங்கி வச்சிருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் இல்லாத சிறுமி இந்த தபால்காரருக்கு ஒரு பரிசை கொடுக்குறாங்க. உடனே அந்த தபால்காரர் சொல்றாங்க, நீ எனக்கு மக மாறியுமா, உங்ககிட்ட இருந்து நான் எப்படிமா பரிசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சிறுமி வற்புறுத்தி, இல்ல நீங்க இதை வாங்கிக்கணும், உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன், இது என்னுடைய தீபாவளி கிஃப்ட், நீங்க வாங்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரொம்ப கெஞ்சினதால ஒரு வழியா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்காரரும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டாரு. ஆனா அந்த கிஃப்ட்டுக்குள்ள செருப்பு தான் இருக்கு அப்படிங்கறத அவர் பார்க்கல. சரிமா நான் வீட்டுல போய் நான் பிரிச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கி வச்சுட்டு அவர் நிறைய வீடுகளுக்கு போயிட்டு தபால்லாம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த அந்த கிஃப்ட்டை திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி செருப்பு இருக்கு, காலணி இருக்கு. இதை பார்த்ததுமே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் நிரம்பி வழியுது. ஏன்னா இவர் பல நாட்களாக இந்த மாதிரி தபால் வேலை தான் செஞ்சுட்டு வராரு. ஒரு போஸ்ட்மேனா தான், தபால்காரா தான் இருந்துட்டு வராரு. இவர் எத்தனையோ வீடுகளுக்கு போய் போஸ்ட் போட்டிருக்காரு. எத்தனையோ பேர் இவங்க கிட்ட கையெழுத்து போட்டு பதிவு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கையெழுத்து போட்டுக்கிட்டே இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா யாருமே இவர் வெறும் காலோட இருக்கிறத யாருமே கவனிக்கல. ஆனா இந்த சிறுமி அந்த தபால்காரர் வெறும் காலோட இருக்கிறாரு அப்படிங்கறத கவனிச்சு அவருக்காக தீபாவளிக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் அவர் கதறி அழுதிருக்காரு. இந்த சிறுமிக்கு இப்படி ஒரு மனசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்கலங்கிருக்காரு. மறுநாளே போயிட்டு அந்த தபால்காரர் என்ன பண்ணிருக்கானா, தபால் நிலையத்தை அடைஞ்ச உடனே அவர் உடனடியாக அவர்களுடைய மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு, நான் இனிமே இந்த இடத்துக்கு நான் இந்த பகுதிக்கு நான் போஸ்ட் போட மாட்டேன், என்னை நீங்க வேற ஒரு பகுதிக்கு எனக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயர் அதிகாரி கிட்ட கெஞ்சிருக்காரு. உடனே அந்த அவரும் உயர் அதிகாரி இந்த போஸ்ட்மேன் கிட்ட கேட்டிருக்காரு. போஸ்ட் மாஸ்டரும் என்ன காரணம், என்ன நடந்துச்சு, ஏன் நீ இந்த மாதிரி இந்த தெருவுக்கும் போக மாட்டேன், இந்த ஏரியாக்கே போக மாட்டேன்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த கண்ணீரோட அவர் காரணத்தை சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஐயா இன்னைக்கு அப்புறம் நான் அந்த தெருவுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்லியா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போய் போஸ்ட் போடுவேன். அங்க ஒரு சிறுமி என்கிட்ட போஸ்ட் வாங்குவாங்க. அடிக்கடி நான் அந்த வீட்டுக்கு போவேன். அந்த சிறுமி என்னை வெறும் காலோட பார்த்ததால எனக்காக ஒரு தீபாவளிக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா நான் அந்த பெண்ணை எப்பவுமே தினமும் கால் இல்லாம தான் பாக்குறேன்.
ஆனா என்னால அந்த சிறுமிக்கு கால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதியிருக்காரு. அந்த பெண்ணுக்கு நான் எப்படி அவளுக்கு நான் கால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காரு. இப்படி ஒரு காரணத்தை கேட்டு அந்த போஸ்ட் மாஸ்டரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. தனக்கு கால் இல்லாத ஒரு சிறுமி வந்து செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நான் எப்படி கால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால்காரர் வந்து கதறி அழுததை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவரே வந்து மன வருத்தப்பட்டாரு. மற்றவர்களுடைய வழி, அனுபவங்கள் மற்றும் அவர்களுடைய வழிகளை பகிர்ந்து கொள்ளும் உணர்திறன் மனித குணம். அது இல்லாமல் நாம் முழுமை அடைவதில்லை. சக மனிதர்களிடமும் அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டுவோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Facebookல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.